என்னம்மா சிரிப்பு பத்தியா இருக்க அப்பாவோட கட்டி பிடிச்சிக்க தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? வீட்டு கொழுக்கிட்ட சூப்பரா வந்து ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்தாச்சு. ரெண்டாவது செட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகா செஞ்சு வேக வச்சுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. நானும் குட்டி பொண்ணும் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலே மார்னிங் ரொட்டீன் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹாய் சொல்லுமா, என்ன பண்ற நீ? ஸோ ஃபஸ்ட்டு வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சுடு தண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே குளிக்க வச்சிடலாம் சொல்லிட்டு. ஸோ ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது இப்போலாம். ஸோ அதனால் காலையிலே குளிக்க வச்சிடலாம் சொல்லிட்டு காலையில் போட்டாச்சுங்க. பாருங்கள், சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யணும். அப்போ வந்து ஊருக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தான் இருக்காரு. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஓகேவா இருக்குது, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் ஒரு 2 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. வந்து சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க, டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடுன்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு போயிருக்காங்க. பேபியும் காலையிலே கிளம்பி போயிட்டாரு, மெட்டீரியல் ஏதோ தேவைப்படுது வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு. ஸோ நானும் குட்டி பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குளிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். குட்டி பொண்ணு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவளை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். குட்டி பொண்ணு அழகாக குளிச்சாச்சுடா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்து குளிக்க வச்சு அழகாக ட்ரெஸ் போட்டாச்சு. சூப்பராக அழகாக மைலாம் வச்சுட்டேன். தலை குளிச்ச பிறகு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. பிஸ்கெட் சாப்பிட சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்கா பாருங்க. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரம் வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா மாவு பாருங்க செம்மையாக இருக்கு. 3 கொத்து இட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கொத்து ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். 3 பேர் இருக்கோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்னி நைட்டு தக்காளி சட்னி வச்சுட்டு அப்படியே இருக்குது. நீமா என்னம்மா ஊற்றுற, நீ வந்தீங்க இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கழுவி வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலைக்கிறது, அழுக்காக்குறது, அதான் வேலை. கரெக்டா என்ன? ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வச்சு உருட்டிட்டு இருக்கா. நம்ம அடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். பேபி வாங்கி கொடுத்த ரோஸ் வைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜிலே வச்சேன். ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தா வதங்கிடுச்சு. தலையில் வைக்கலாம், அங்கே தலை சீவி இருக்குல்ல. பூ நல்லா சூப்பரா இருந்தது. ரெட் கலர் ரோஸ் நல்லா வதங்கியே போயிடுச்சு. நான் தலையில வைக்காம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலை ஒன்று பறிச்சு இலையோட சேர்த்து இப்படி வைப்போம் தலையில. கொஞ்ச நேரம் வாங்கி வந்ததுக்காக கொஞ்ச நேரம் தலையில வைக்கலாம்ல. சைடு ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஆவி பறக்குதுப்பா, நீங்க பாருங்க. கொஞ்சம் ஆறுனா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியும். இட்லி துணி போடுறதையா, ஸோ அதனால கொஞ்சம் ஆற வச்சு கத்தி வச்சு எடுத்துடலாம். நான் ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இட்லி ரெடி. சாம்பார் கொஞ்சமாக வச்சிருவேன். தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கடலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி அரைக்க முடியும்? நான் வந்து தேங்காய் எடுத்து உரிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு சாம்பார் கொஞ்சமாக வந்து வச்சிடலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு போட்டு தான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தேங்காய் சட்னி எந்த அளவுக்கு வந்து ஈஸியோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்துருக்கேன், அதை கழுவி எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் முக்கியமாக கத்திரிக்காய் இருந்தால் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் 3 எடுத்துருக்கேன். ஒரு கேரட் வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டு பாடின்னு வர அவர் பாட்டு பாடின்னு வராரு. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படிக்கா விட்டுட்டு போயிட்டார். அவர் ப்ரஷ் பண்ணுறதுக்காக போனார். என்னம்மா அவர் அப்படி போனதே இவர் இப்படி வந்துட்டாரு. எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் கூட இருந்துக்கினே இருக்கணும்னு ஆசைப்படுறா அவ. பூண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம விலை ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு வந்து 400 ரூபாய் ஆயிடுச்சு கிலோ. ஸோ பேபி வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வாங்கிட்டு வந்தார். அதே உடச்சி போட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கிறேன். பச்சை பூண்டு தான் 400 ரூபாய், 480 ரூபாய் சொன்னார். பூண்டு விலை எவ்வளோ விற்கிது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டையும் இதில் உரிச்சு போட்ட பிள்ளை தான். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு அப்படியே எடுத்து தாளிச்சிட்டுனா சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கட் பண்ணி போகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும்.
எல்லா பொருளுமே கட் பண்ணி சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சிறுபருப்பு சேர்த்ததுனால சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் வச்சாலே போதும். ஸோ ஒரு விசில்லேருந்து 2 விசில் வச்சாலே போதும், சீக்கிரமாக வெந்துடும். துவரம் பருப்புனா ஒரு 3 விசில் வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சாச்சு. இது ஒரு 2 விசில் வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்யலாம். அப்போ தான் பாப்பாவுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. என்னம்மா பண்ணுற நீ? என்னம்மா பண்ணுற? வரும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வச்சு கடுவிட்டப்பா. இதெல்லாம் உனக்கு விளையாட்டு போடலாமா? ஆ அதை வச்சு நீ விளாட்ற? இவ்வளோ ஜாம விளையாட்டு போட்டு உனக்கு இருக்குல்ல பொம்மைலாம், அதை வச்சு விளையாடாமா? கொடு கடுதா. எப்படி போடுறா பாருங்க. கடு எடு. அம்மா கிட்ட கூடாது, எடு. ஆ அது எடு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிடலாம். பயிர் வந்துடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி சூடு பண்ணியாச்சு. சூப்பராக தக்காளி சட்னி, சாம்பார், இட்லி. இப்படி பண்ண சாப்பிடலாமா? நல்லா இருக்காப்பா சாம்பார்? நல்லா தான் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ லஞ்ச் வந்து செய்யலான்னு இருக்கேன். சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்யலாம் அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து கொடுத்தாமிச்சாங்க. இதுதான் வந்து உரிச்சு வேர்க்கடலை பூர்ணம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுதான் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி செய்யலான்னு பார்த்தா வேர்க்கடலை ரொம்ப நாளாக காய வைக்காத இருக்கவே அது ஒரு மாதிரி பச்சை கலராக வர ஆரம்பிக்குது. ஸோ நான் நமுத்து போன மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதான் காய வைக்கலான்னு மெத்தைக்கு ஏஞ்சி வந்து நடந்து மூச்சு வாங்குதுப்பா. ஒரு 4 ஸ்டெப் ஏறல, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறா. அப்பா வந்து நாளைக்கு ஊருக்கு போப்பா சொன்னேன். அவர் இல்லை நான் இன்னைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சின்னு இருக்கிறாரு. சரி காலையிலே போகிறேனாரு. பொழுதுக்கு அப்புறமா போப்பாண்ணா லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்புவார். ஏன்னா அங்கே வீட்டில் வைக்க வந்து வாங்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். வைக்க வாங்காமல் மாட்டுக்கு வந்து வைக்க இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வைக்க யார்கிட்ட கேட்டிருக்கேன். வைக்க யார்கிட்ட கேட்டுருக்காங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைக்க அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் வைக்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. மாடுன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தான் கிளம்புறாங்க. ஐயோ மல்லாட்டெல்லாம் வந்து பாருங்களேன். வேர்க்கடலை நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி வந்து பூர்ணம் பூக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. ஸோ காய வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சிடலாம். இங்கே பாருங்க பூச்சி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துருக்கு. அவ்வளோதான். ஸோ இது காயட்டும். நான்ப்பா இப்போ தான் வீடு தெரிஞ்சுட்டா தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு வந்தியா? வீடு நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேகமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹெல்ப் பண்றோம். சங்கீதா என்னன்னா நீ வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. தக்காளி பழம் வாங்கி வந்தியா? தக்காளி பழமும் வாங்கி வந்து வச்சிருக்கேன். அப்புறம் என்ன வாங்கி வந்துருக்க? லஞ்ச் சிக்கன் வாங்கி வந்து. சிக்கன் தான் கிடைச்சதா? ஆமா வேற எதுவும் கிடைக்கல. சிக்கனும் தக்காளி பழமும் வாங்கி வந்து. சரி சிக்கன் குழம்பு வச்சிடலாம். சிக்கன் குழம்பு சாப்பாடு மாதிரி சீக்கிரமா சரி மாமாக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்பிடுறாரு. அப்பாவும் அங்கே தான் இருக்கிறாரு. அப்பா என்ன வேலை செய்கிறாரு? நேற்று ஃபுல்லாக ஆணி பிடுங்க ட்ரை பண்ணின்னு இருந்தார். ஆணி பிடிங்கி பார்த்துட்டு பிடுங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டார். அது இது சரியில்லையா? இன்னைக்கு என்ன பண்ணுறாரு? அவருக்கு வேற வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யறதுக்கு தான் வீட்டு வேலை செய்ய தான் வந்தேன். எங்கள் வீட்டு வேலையை எனக்கு எதுவுமே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. ஸோ அதுக்கு தான் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறேன். நீங்கள் அவங்க எதுவுமே வேலை இல்லையாமே அவருக்கு செய்யறதுக்கு. அப்படியா? சரி செங்கல் எல்லாம் பொறுக்கி போட்டார். வந்து முதல் நாள் செங்கல் அங்கங்க போட்டு வச்சிருந்தாங்க. அந்த செங்கல் எல்லாத்தையும் ஓரமா எடுத்து ஒழுங்கா வச்சாரு. கலைஞ்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காரு. நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நான் போய் பாக்குறேன். சரி பாய். சாப்பாடு 1 மணிக்கு வந்துருங்க சாப்பிட்றதுக்கு. 1 மணிக்கு கரெக்டாக வந்துடும் சாப்பிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா பேபியை வாங்கின்னு வர சொன்னேன். கடையிலே வாங்கின்னு வந்துட்டாரு. அந்த வேர்க்கடலை கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் நல்லா இல்லை. கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சிடணும். எனக்கே ரொம்ப ஆசையாயிடுச்சு கொழுக்கட்டை செய்யணும்னு சொல்லி பேசியே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அதனால தான் கண்டிப்பாக செய்யலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வெல்லம்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தார். இப்போ லஞ்சு செய்யறதுக்கு தக்காளி பழம் சுத்தமாகவே இல்லை. ஸோ அதனால் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னேன், தக்காளி வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ மீன் அப்போ வந்த அன்றைக்கி தான் வந்து மீன் செஞ்சேன். ஸோ மட்டன் வந்து கேட்டு பார்க்க சொன்னால் மட்டன் வந்து கிடைக்கலையா. ஸோ அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்தார். ஸோ அவர் வந்தார நேற்று தான் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சேன்னா மறுபடியும் எங்கே இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே, சிக்கனை சமைச்சிட்டு சாப்பாடு வந்து செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு கண்டிப்பாக நான் கொழுக்கட்டை செஞ்சாகணும். ஊருக்கு போகிறதுல அம்மாவுக்கு வந்து ஒரு 4 கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கொழுக்கட்டை செஞ்சேன்னா அம்மாவுக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்து அனுப்பலாம். ஸோ பாவம் அவங்க மட்டும் எப்படி செய்வாங்க. ஸோ கொழுக்கட்டை தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. வெல்லம், பச்சரிசி மாவு இருக்குது. அதை கொழுக்கட்டை தேவையான பொருள் பச்சரிசி மாவு, வெல்லம், வேர்க்கடலை போடணும். கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலாக இருக்கும். அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் தான் வேர்க்கடலை வச்சு செய்கிறேன். அது கூட தேங்காயும் வந்து போட்டுக்கலாம். அதுதான் சாப்பாடு உள்ள ஒரு பக்கம் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் சாதமும் ஒரு சைடு வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலை தான் நல்லா இல்லை. கடையில் வாங்குறது அதை விட மோசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வேர்க்கடலையே தேவலாம் போல். இதில் எவ்வளோ தூரம் பாருங்க சொத்தை பயிர் இருக்குது. மோசமாக இருக்குது. இந்த பயிர் எல்லாமே பச்சை பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சொத்தையாகவும் இருக்குது. ஸோ நம்ம வேர்க்கடலையே நல்லா இருக்குது. முழு வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எதுவும் கெட்டுலாம் போகல, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காய வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐயோ, இந்த வேர்க்கடலை பாருங்க, இதுதான் மோசமாக இருக்குது கடையில் வாங்கினது. இதுக்கு நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கு அதே உரிச்சியை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம் போல. நல்லா தான் இருந்தது அந்த வேர்க்கடலை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வந்து வறுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினா தான் தோல் வந்து விடும். ஸோ இதை ஆற வச்சுக்கலாம். ஒலை வந்து காயுது, அரிசியை கழுவி போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு ஏஞ்சிட்டா. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு ரெடி பண்ணிட்டேன், சாதமும் வடிச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்த்தா கரெக்டாக மணி 1 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு டைமு. அப்போல்லாம் வருவாங்க சாப்பிட்றதுக்கு பேபியும் அப்பாவும். என்னம்மா என்ன வேணும்? குட்டி பொண்ணு தூங்கி ஏஞ்சிட்டா. என் கால் மேலே நின்றுட்டு இருக்கா இவ. கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிக்கிட்டே வேர்க்கடலை வறுத்து வச்சு இல்லையா, அது தோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேர்க்கடலை வறுத்து ஆற வச்சது அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கலாம், கரெக்டாக இருக்கும். என்னம்மா நடத்துங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அம்மை போட்டது இல்லையா. ஸோ அம்மை போட்டதுலேருந்தே ரொம்ப வீக் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்து போகுது. கொஞ்சம் வெளியில் நேற்று கூட்டுன்னு போயிருந்தோம் சைட்டுக்கு. அங்கே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா மண்ணில். ஸோ மண்ணில் விளையாடிட்டு ஜாலியாக நல்லா தான் இருந்தா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகமாகவும் சொன்னாங்க. கடைசியில் இப்போ தான் வீக்காக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஒழுங்காக சாப்பிட மாட்டேறா. உடம்பு அப்பப்போ இந்த அம்மை போட்டதில் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டைம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 மாதத்துலேயே இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கா. என்ன பண்ணுறதுன்னே தெரில. மல்டிவிட்டமின் சிரப்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிட்டார் வீக் பாடி. இப்போ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்லாம். அப்படியே கொஞ்சம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இது மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணால் தான் தோல் வந்து வெளியே வரும். பார்த்தியா வருதா? அது மாதிரி நீயும் பண்ணு. நல்லா உட்கார. குட்டி பொண்ணு தோல் எடுத்துன்னு அங்கே தான் படுத்துட்டு இருந்தா. அந்த துணி அப்படியே இருக்குது, அந்த துணியில் தான் படுத்துட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். தோல் எடு இந்தா. இது தோல் எடு, இது தோல் எடு. இந்த பாரு இப்படி எடுணும். ஆ எவ்வளோ குட்டியாக இருக்கு. அப்புறம் நல்லா இழைச்சிடுச்சு பாப்பா. தோல் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சோறாக்கி குழம்பு வச்சுட்டேன். கரெக்டாக 1 மணிக்கு வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அப்பாவும் பேபியும் வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கொழுக்கட்டை வந்து உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியா வெல்லம் கரைச்சம் பாரு. என்ன பண்ண கொஞ்சம் பொட்டுக்கடலையும் வந்து ஆட் பண்ணிக்கினேன். இதுல வந்து தேங்காய், வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அப்புறம் 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டேன். இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யற ஒரே ஆள் நீதான். கொழுக்கட்டையா என்னது அது? கொழுக்கட்டை தான், பூரண கொழுக்கட்டை. பூரண கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரண கொழுக்கட்டையை செஞ்சு மாமா கிட்ட கொடுத்து அனுப்ப போறியா? அவர் இருப்பாருன்னு
பார்த்தா எல்லாரும் கிளம்புன்றாங்க. அம்மாக்காவது கொடுக்கலாம்ல. பொறுமை போட்ட வீட்டுக்கு தானே போறாரு. பொறுமை போட்டோம். சரி ஜெஷிதா சேட்டை பண்ண என்ன பண்றாரு அவரே உள்ள போய் ட்ரெஸ் ஏத்தணும் வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜெஷிதா என்ன கொழுக்கிட்ட செய்யறதுக்கு உள்ள வைக்கிற பூர்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில வைக்கிற மாவு ரெடி பண்ணோம்ல, அதுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். மாவு ரெடி பயங்கரமா கொதிக்கு தண்ணி. என்னம்மா சிரிப்பு பத்தியா இருக்க அப்பாவோட கட்டி பிடிச்சிக்க. இதெல்லாம் 1.5 கப் அளவு மாவு, அதுக்கு வந்து கரெக்டா 1.5 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். ஸோ இதை போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியதான். இதுல தண்ணி அதிகமா இருக்காது, கரெக்டா இருக்கும். சரி நல்லா மாவு தண்ணி சுடு தண்ணிலே வந்துடும் போல இருக்கு. ஆமா அப்படிதான் வேணும். உப்பி நல்லா வெந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா ஆவி பறக்குது. கரெக்டா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும். ஓகே அப்படியே போட்டு கிண்டிடலாம். இது மாதிரி செய்ய தெரியாதவங்க வந்து பார்த்தோன்னா தண்ணி நிறைய சுட வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கிட்ட மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சிட்டேன். சுட சுட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆற வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சாச்சு. அது அழகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளவு ஃபாஸ்டா செய்யற பத்தியா? அல்ட்ரா ஃபாஸ்ட். ஜெஷிதா தாத்தா ஊருக்கு போறாரு மண்ணான்னு பாருமா. கூப்பிடு போவ நான் சொல்லு. போ தாத்தா கிட்ட போய் கேட்டு போ. கூட்டா போ 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 போய் கூட்டா போ. தாத்தா போவ நான் சொல்லு. அவ்வளவுதான். இங்க பாரு நான் பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டைக்கு மாவு எல்லாம் கட்டி தேவல, பேப்பர் தேவல, எதுவுமே தேவல. கையால கடன்னு வந்து பார்த்தேன்னா இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுமா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ தீனி வேணாம், கொஞ்சமா எடுத்து வச்சிடறேன். ஸோ நல்லா இருக்கு. இது மெல்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அழகா மெல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஒட்டிக்க வேண்டியதான். ஆமா சரி ஒட்டிட்டுன்னா கொழுக்கட்டை ரெடி. டவர்ல போட்டு செஞ்சா இங்கெல்லாம் நல்லா மழைன்னு வரும். ஆமா கொஞ்சம் கையால பண்ணதுனால கொஞ்சம் இடுக்கு முடுக்கா இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டக்குன்னு செஞ்சா போதும். டக்குன்னு செஞ்சு வேக வச்சுட்டா போதும். அவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குடித்தி இதுதான் வந்து பார்த்தேன்னா பூரண கொழுக்கட்டை. வேர்க்கடலை வெள்ளை பூரண கொழுக்கட்டை. வேற லெவலா கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா. அப்பா வந்ததுல இருந்து அப்பாவுக்கு செய்யணும் இல்லையா, அப்பா வந்ததுல இருந்து அப்பா ஞாபகம் கொழுக்கட்டைன்னு எனக்கு கொழுக்கட்டை ஞாபகமாவே வந்துருச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன். இது மாதிரி வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆமா. மாவு கொஞ்சம் கம்மியா திட்டமா எடுத்தேன்னா சின்னதா அழகா வந்துடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 8 கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வேக வைக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கணும். ஆவி பறக்குது. அப்படியே எடுத்து உள்ள வச்சிருந்தான். அவ்வளோதான், மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செட்டு கொழுக்கட்டை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. 2வது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செஞ்சு வேக வச்சுட்டேன். மூடி போடுவோம். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சஷிதா ஏன் அழுவுற? நீ வா கொழுக்கட்டை சாப்பிடலாம். எல்லாரும் வா. விட கொழுக்கட்டை சாப்பிடலாம். வா இந்தாப்பா. இங்க பாரு ஜஷிதா, அம்மா செஞ்சு கொழுக்கட்டை பாரு. கொழுக்கட்டை நீ சாப்பிடுப்பா. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. ஆறிடுச்சு, எப்பயோ சுட்டுட்டேன். இவரு அழகா மெல்ட் ஆயிருது பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுட்டோம். கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த குட்டி பொண்ணு கொழுக்கட்டை சாப்பிடவே இல்லை. அவ வேணாம்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மட்டும் சாப்பிட்றோம். நல்லா சூப்பராக மெல்ட் ஆகிருது. அந்த பொட்டுக்கலை வந்து சேர்க்காம இருந்துருக்கலாம். பொட்டுக்கலை செஞ்சால் அந்த பொட்டுக்கலை இருக்குது. தெரிஞ்சா போகணும் பொட்டுக்கலை டிஃப்ரெண்ட்டு. பொட்டுக்கலைலாம் சேர்க்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லை பொட்டுக்கலை சேர்த்தா. மற்றபடி வேர்க்கடலை, வெல்லம், தேங்காய் அதெல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டாச்சு. தாத்தாக்கு பாய் சொல்லு.
ஜஷிதாக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் டல்லா இருக்கா. என்னை விட்டு இப்போ எங்கேயுமே நவர்ற மாதிரி ஐடியாலே இல்ல. தாத்தாட்டே வர மாட்டாரு. ஆமா, தாத்தாவை பிடிச்சிருந்த பேரு தாத்தா உடம்பு சரியில்லைனால அம்மா கிட்டே ஒட்டின்னு இருக்கா. ஜஷிதா தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் 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 பாய். அப்பா எப்பயே கிளம்பி இருப்பாரு. நான் தான் கொழுக்கட்டைன்னு சொல்லி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை செஞ்சியா இல்லையா? செஞ்சு சாப்பிட்டான். சரி இருப்பாங்க பார்த்தா மறுபடியும் கிளம்புறேன்றாரு. சரி அவரும் போய் கொழுக்கட்டைய வச்சு இங்க மாமா சட்டை பூரா பாப்பா இருப்பாரு கை வச்சிச்சு. வச்சிட்டாளா? கையில முதுகுல கை வச்சு. ஐயோ ரஷிதா தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பைய பாக்குறாரு. கிளம்புறாங்க. சரி, போயிட்டு வா. பாய்.